அமித்ஷா தனது எக்ஸ் வலைதளத்தில் கட்சியின் தேசிய கட்டமைப்பில் அண்ணாமலையின் அமைப்பு ரீதியான திறன்களை பாஜக பயன்படுத்திக் கொள்ளும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். பிறகு இரு கட்சிகளும் மீண்டும் கூட்டணி அமைத்து 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை சந்திப்பதாக அறிவிப்புகளும் வெளியாகின. அண்ணாமலைக்கு தேசிய பொதுக்குழு உறுப்பினராக பதவியும் வழங்கப்பட்டது. அண்ணாமலை ஆந்திராவில் இருந்து மாநிலங்களவை உறுப்பினருக்கு தேர்வாக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியானது. முன்னதாக அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் எனவும் பேசப்பட்ட நிலையில் அதுவும் வழங்கப்படவில்லை. இப்படி அண்ணாமலையின் பதவி குறித்து பல்வேறு தகவல்கள் எழுந்த நிலையில் தற்போது முக்கிய செய்தி ஒன்று பேசப்பட்டு வருகிறது. அது என்னவென்றால், அண்ணாமலை விரைவில் தேசிய பொதுச் செயலாளராக நியமனம் செய்யப்படலாம் என தகவல்தான். அடுத்த மாதம் தேசிய தலைவரை கட்சியின் தலைமை தேர்வு செய்த பிறகு இந்த அறிவிப்பு வெளியாகலாம் என டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி எந்த ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறாவிட்டாலும் திமுக அதிமுக கூட்டணி இல்லாமல் கணிசமான வாக்குகளை பெற்று 11% உயர்த்தியது. இதில் அண்ணாமலைக்கு பெரும் பங்கு இருப்பதாகவும் பேசப்பட்டது. இந்த நிலையில் தற்போது ஒட்டுமொத்தமாக தேசிய தலைவர் பதவிக்கு புதிய தலைவர் நியமனம் செய்யப்பட்ட பிறகு இந்த அறிவிப்பு வெளியாகலாம் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாஜகவில் தேசிய அளவில் பொறுப்பு வழங்குவது குறித்து அண்ணாமலையிடம் கேட்க தொடர்பு கொண்டோம். ஆனால் அவர் தரப்பிலிருந்து தற்போது வரை எந்த பதிலும் கிடைக்கப்பெறவில்லை.